அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே உயர்ந்த மனப்பான்மையும் பரந்த சிந்தனையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்களை பற்றி பேசும்போது வானத்தை தொட்டாலும் மனம் தாழ்ந்து நிற்கும் மனிதர்கள் என்று கூட கூறலாம். அவர்களின் உள்ளம் அளவில்லாத நன்மை மற்றும் உதவி சிந்தனையால் நிரம்பி இருக்கும். மற்றவர்களின் நலனை முன்னிலைப்படுத்தும் தன்மை இவர்களிடம் மிகவும் வலுவாக இருக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் ஆளுமை தனியே வெளிச்சமாக பிரகாசிக்கும். அவர்கள் பேசும் வார்த்தைகளில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர்கள் நடக்கும் நடைமுறையில் ஒரு தலைமைத்தன்மை இருக்கும். இதனால் பலர் அவர்களை இயல்பாகவே மதித்து பின்பற்றுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் உள்ளத்தில் ஒரு ராஜமரியாதை இருப்பதாக பல ஜோதிடர்கள் கூடி வந்தாலும் அவர்கள் சாதாரணமாக வாழ்ந்தாலும் கூட அவர்களிடம் ஒரு உயர்ந்த கண்ணோட்டம் இருக்கும். அவர்கள் நினைப்பது பெரியது, செய்வதும் பெரியது, அடைவதும் பெரிதாகவே இருக்கும். வாழ்க்கையில் எந்த அளவிற்கு சோதனைகள் வந்தாலும் அதனை தைரியமாக எதிர்கொண்டு வெற்றியாக மாற்றும் திறமை இவர்களுக்குள் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருப்பவர்கள் அல்ல. எப்போதும் முன்னேற வேண்டும், புதிய உயரங்களை அடைய வேண்டும் என்ற ஆசை அவர்களை தொடர்ந்து முன்னேற்றி நகர்த்தி கொண்டே இருக்கும். இதனால் பல சமயங்களில் அவர்களை வெற்றி நோக்கி ஓடும் மனிதர்கள் என்று புகழ்ந்து கூறுவார்கள். தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். மனதில் நினைப்பதை நேராக சொல்லும் பழக்கம் இவர்களிடம் இருக்கும். இதனால் சில நேரங்களில் அவர்களின் வார்த்தைகள் கடுமையாக தோன்றினாலும் உண்மையில் அவர்கள் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அல்ல. உண்மை மற்றும் நேர்மை என்ற இரண்டு குணங்களை மிகவும் மதிப்பவர்கள் இவர்களே. அவர்கள் பொய் பேசுவதையும் ஏமாற்றுவதையும் வெகுவாக வெறுப்பார்கள். இவர்கள் பொதுவாக சுதந்திரத்தை மிகவும் விரும்புவார்கள். யாராலும் கட்டுப்படுத்தப்படுவது இவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் தங்கள் எண்ணப்படி செயல்பட விரும்புவார்கள். புதிய இடங்களுக்கு பயணம் செய்யவும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் உலகத்தை பற்றி அறியவும் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வம் இருக்கும். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு சாகசமாகவே பார்க்கிறார்கள். மேலும் இவர்களுக்கு அறிவு, கல்வி, தத்துவம் போன்ற விஷயங்களில் அதிக ஈர்ப்பு இருக்கும். பல தனுசு ராசிக்காரர்கள் நல்ல ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், வழிகாட்டிகள் அல்லது ஆன்மீக சிந்தனையாளர்களாக வளர வாய்ப்புகள் அதிகம். அவர்கள் பிறருக்கு அறிவுரை வழங்கும் போது அது மிகவும் தெளிவாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும். வாழ்க்கையில் சிரமங்கள் வந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் மனம் உடைந்து போகும் வகையிலானவர்கள் அல்ல. அவர்கள் துன்பத்தை கூட ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து முன்னேற முயற்சிப்பார்கள். அதனால் பல நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் பெரிய வெற்றிகளையும் நல்ல பெயரையும் அடைவார்கள். ஏனென்றால் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை தனுசு ராசிக்காரர்களுக்கு காதலில் மிகவும் உண்மையும் நேர்மையும் முக்கியமாக கருதுவார்கள். அவர்கள் ஒருவரை மனதார நேசித்தால் அந்த நேசம் மிகவும் ஆழமானதாக இருக்கும். வெளியில் பார்த்தால் சுதந்திரமாக வாழ விரும்பும் தன்மை இருப்பதால் சிலர் அவர்களை உணர்ச்சியற்றவர்களாக நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்களின் உள்ளத்தில் மிகவும் ஆழமான பாசமும் அன்பும் இருக்கும். அவர்கள் நேசிக்கும் மனிதர்களுக்காக எதையும் தியாகம் செய்ய தயார் நிலையில் இருப்பார்கள். திருமண வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலும் தங்கள் துணையை நண்பராக நினைத்து பழகுவார்கள். கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்கும். உறவுகள் இவர்களுக்கு பிடிக்காது. புரிதலும் நம்பிக்கையும் நிறைந்த உறவுகள் இவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிகளை தரும். அவர்களின் வாழ்க்கை துணை அவர்களின் சுதந்திரத்தை மதித்து ஆதரித்தால் அந்த திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் நீண்ட காலம் நிலைத்ததாகவும் இருக்கும். அது மட்டுமில்லாமல் தொழில் மற்றும் பண அதிர்ஷ்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் பெரிய கனவுகள் கொண்டவர்கள். அவர்கள் சாதாரணமான வேலைகளை விட சிந்தனை, அறிவு மற்றும் வழிகாட்டுதல் தேவைப்படும் துறைகளில் அதிகம் வெற்றி பெறுவார்கள். ஆசிரியர், பேராசிரியர், ஆலோசகர், சட்டத்துறை, ஆன்மீக வழிகாட்டி, அரசியல், வெளிநாட்டு தொடர்பான வேலைகள் போன்ற துறைகளில் அவர்கள் சிறப்பாக முன்னேற வாய்ப்புகள் அதிகம். அதே போல தனுசு ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றம், அனுகூலங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறும். அற்புதமான அமைப்புகள் உள்ளது. புதன் வழிபாடு, கேது வழிபாடு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மைகளை பெற்றுத்தரும். பதட்டம், பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதனை தவிர்ப்பதும் நல்லது. ஊர்களுக்கு செல்வது, உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது போன்ற அமைப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். உறவுகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள், பாதிப்புகள் நீங்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். யோக பலத்தை அதிகளவில் பெறும் காலகட்டம். செல்வாக்குகள் கூடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டாகும். குடும்பத்தில் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றுவீர்கள். வெளியிடத்தில் வாக்குகளை காப்பாற்றுவீர்கள். அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும். விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள். தேவையில்லாதவற்றை யோசிப்பதை தவிர்ப்பதும் நல்லது. மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பது நன்மைகளை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை, தங்க நகை சேர்க்கும் யோகங்கள் உண்டு. அருமையான காலகட்டமாக இருக்கும். குரு சுக்கிரனுக்கு சந்தன் பார்வை உள்ளதால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் சரியில்லாமல் இருப்பதால் வீட்டில் சிறிதளவு நிம்மதி இருக்காது.
தாயின் உடல்நிலையில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இரத்த அழுத்தம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மார்பகம் நெஞ்சகம் சார்ந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளது. நிறைய ஆதரவுகள், புதிய விஷயங்கள் நன்றாக நடக்கும். தொட்டது துலங்கக்கூடிய அமைப்புகள் உள்ளது. பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். எந்தவித டென்ஷனும் இல்லாமல் உங்கள் வேலையை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். டென்ஷனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் முடியும். மன நிம்மதி, நம்பிக்கை, தெய்வ அனுக்கிரகம் நன்றாக இருக்கும். மகிழ்ச்சிக்கு எந்தவித குறைவும் இருக்காது. ஸ்ரீராமர் வழிபாடு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் தனுசு ராசியினருக்கு அர்த்தமாஷ்டமி நடந்து கொண்டிருக்கிறது. உறவினர்களுடன் தகராறு இல்லாமல் பார்த்து கொள்வதும் நல்லது. அவர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. தினந்தோறும் உடற்பயிற்சியை தவறாமல் செய்து கொள்வதும் நன்மை. தனிமைப்படுத்தி கொண்டு உங்களை வருத்தி கொள்ளக்கூடாது. மனதிற்கு பிடித்தவர்களை சந்திப்பதும் நன்மை. மகிழ்ச்சியாக இருக்கலாம். அர்த்தமாஷ்டமி நடப்பென்பதால் அச்சப்பட தேவையில்லை. ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்து கொள்வதும் நல்லது. உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியை தவறாமல் செய்ய வேண்டும். பிள்ளைகளின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். நிறைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். உள்ளூரிலேயே நிறைய பயணம் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்கும் யோகங்கள் உண்டு. அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும். ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டை புதுப்பிப்பது, வீடு கட்டுவது, உங்களுக்கு பிடித்த முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். வார்த்தைக்கு மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். பணவரவு நன்றாகவே இருக்கும். திருமண யோகங்கள் உண்டாகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு அற்புதமான ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப விரயங்கள் நடக்கும். வீட்டை புதுப்பிப்பது, இன்டீரியர் டெக்கரேட் செய்வது போன்ற சுப விரயங்களை செய்வீர்கள். வாங்கிய பொருட்களையே வாங்குவதை தவிர்ப்பதும் நல்லது. ஞாபக மறதிகள் ஏற்படும். பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். சனி இருப்பதால் தினந்தோறும் ஆயில் ஃபில்லிங் செய்வது நன்மை. மூச்சு பயிற்சியை கடைபிடிக்க வேண்டும். திருக்கொள்ளிக்கோடு பொங்கு சனீஸ்வரர் கோவிலில் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லெண்ணெய், பசுனை, திருநீறு, குங்குமம் வைத்து வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் தனுசு ராசியின் 4ஆம் வீட்டில் இந்த யோகம் உருவாகிறது. இதனால் புதிய வீடு, வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நிதிநிலை முன்னேற்றம் காணப்படும். ஆனால் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப உறவுகளில் சிறிய மனக்கசப்புகள் உருவாகலாம். எனவே வரவு செலவுகளில் கவனம் தேவை. அதேபோல பஞ்சமஸ்தானத்தில் உருவாகும் குபேர யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரும். தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது. குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பணவரவு சிறப்பாகவே இருக்கும். மேலும் தனுசு ராசியின் 5ஆம் வீட்டில் குபேர யோகம் உருவாகும். 5ஆம் வீடு கிழக்கு சுப வீடு என்றும் அழைக்கப்படுகிறது. உங்கள் பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகளை கேட்பீர்கள். வேலையில் உள்ள பிரச்சனைகள் குறையும். உங்கள் தொழில் வாழ்க்கையில் உள்ள மந்த நிலை நீங்கும். பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வை எதிர்பார்க்கலாம். சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும். குபேரனின் அருளால் பணவரவு நன்றாக இருக்கும். திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல உறவு அமையும். வேலையில்லாமல் தவிக்கும் பட்டதாரிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். நிலுவையில் உள்ள பணிகள் அனைத்தும் முழுமையடையும். இவர்களின் பொருளாதார நிலையும் மேம்படும். வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. இருந்தாலும் எந்த ஒரு முடிவையும் எடுக்கும் முன் முழு நம்பிக்கையுடனும் கவனத்துடனும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும். அவசரப்பட்டு தவறுகள் செய்துவிடக் கூடாது. இந்த கிரக பெயர்ச்சியானது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் மகிழ்ச்சிகளையும் கொண்டு வரும். நிதி நலம் வளம் பெறும். பழைய கடன்கள் தீரக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ஏற்படலாம். வாகனம் அல்லது வீடு வாங்கும் கனவுகள் நனவாகலாம். இந்த காலகட்டம் வாழ்க்கையின் நிலைத்தன்மையும் அதிகரித்த வசதிகளையும் குறிக்கிறது. தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு எல்லா விஷயங்களிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. அரசு வேலைகளில் இருப்பவர்கள் தேவையில்லாத விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளின் விஷயத்திற்காக நிறைய செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகள் உள்ளது. அதிகமான செலவும் செய்வீர்கள். சுப விரயம் ஆடம்பர விரயமாக இருக்கும். கல்விக்காக நிறைய செலவு செய்வீர்கள். நிறைய உழைக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். வேறு நாடு, மாநிலம், வேறு மொழி பேசும் சமூகத்தின் பக்கத்தில் இருப்பது நன்மைகளை தரும். சுப கிரகங்கள் மறைவதால் சுவாமிக்கு விரதம் இருப்பது நன்மைகளை தரும். வியாழக்கிழமை தோறும் சாய்பாபா ராகவேந்திரருக்கு விரதம் இருப்பது, இல்லை என்றால் திங்கட்கிழமை மற்றும் காலை இரவில் வெறும் பழக்கங்களை மட்டும் சாப்பிடுவது, பழங்களை சாப்பிடுவது நன்மைகளை தரும். உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும். காதல் திருமணம் செய்யும் யோகங்கள் உண்டாகும். இந்த மாதத்திற்குள் திருமணம் செய்து கொள்வதும் நல்லது. வழக்குகளை செட்டில்மெண்ட் செய்வீர்கள். உறவுகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் நல்லது. தப்பான சேர்க்கை, தப்பான விஷயங்களை செய்து தவிர்ப்பதும் நல்லது. உங்களால் முடியும், முடியாது என்பதை தெளிவாக சொல்லிவிட வேண்டாம். மற்றவர்களுக்காக சிபாரிசு செய்வதை தவிர்ப்பதும் நல்லது. அண்ணன் தம்பியுடன் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதாவது தனுசு ராசிக்கு இது 4ஆம் இடத்து சஞ்சாரமாகும். இது சுகபோகங்களை குறைத்து கூடுதல் பொறுப்புகளை வழங்கும். வீடு மற்றும் சொத்து தொடர்பான விஷயங்களில் ஆவணங்களை சரியாக சரிபார்ப்பது அவசியம். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் மூலம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிணக்குகளை தவிர்க்கலாம்.
அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே பணத்தை வாழ்க்கையின் ஒரே இலக்காக கருதுபவர்கள் அல்ல. அவர்களுக்கு பணம் என்பது வாழ்க்கையை முன்னேற்றும் ஒரு கருவி என்ற எண்ணமே அதிகம் இருக்கும். அதனால் அவர்கள் பணத்தை சம்பாதிப்பதிலும் அதனை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துவதிலும் ஆர்வமாக இருப்பார்கள். பல நேரங்களில் உதவி செய்யும் மனப்பான்மை காரணமாக அவர்கள் சம்பாதிப்பதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். இதனால் சில சமயங்களில் பண சேமிப்பு குறைவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு நல்ல செல்வ நிலை உருவாகும். தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் சில சமயங்களில் எதிர்பாராத வழிகளில் திறக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு பெரிய தொடர்பு அல்லது ஒரு முக்கியமான முடிவு, இவை அனைத்தும் அவர்களின் வாழ்க்கையை திடீரென உயர்த்தும் சக்தி கொண்டதாக இருக்கும். அவர்கள் முயற்சி செய்யும் போது அதற்கு சரியான நேரத்தில் அதிர்ஷ்டமும் சேர்ந்து செயல்படும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையை அடையும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். வாழ்க்கையில் வரும் சோதனைகள் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் எளிதாக இருக்காது. ஆரம்ப காலங்களில் சில சோதனைகள் அவர்களை சந்திக்கலாம். அவர்கள் நம்பியவர்கள் ஏமாற்றுவது, அவர்களின் நேர்மையை சிலர் தவறாக பயன்படுத்துவது போன்ற அனுபவங்கள் சில நேரங்களில் ஏற்படலாம். ஆனால் அந்த சோதனைகள் அவர்களை உடைத்து விடாமல் மாறாக மேலும் வலிமையானவர்களாக மாற்றும். இந்த ராசிக்காரர்கள் ஒரு முறை தவறு நடந்தால் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு மீண்டும் அதே தவறை செய்யாமல் இருப்பார்கள். இதனால் வாழ்க்கையில் பல அனுபவங்களின் மூலம் அவர்கள் மிகவும் புத்திசாலிகளாகவும் அனுபவமிக்கவர்களாகவும் மாறுவார்கள். பொருந்தும் ராசிகள் தனுசு ராசிக்காரர்களுடன் சில ராசிகள் மிகவும் நல்ல பொருத்தத்தை வழங்கும். குறிப்பாக மேசம், சிம்மம், துலாம் போன்ற ராசிகளுடன் அவர்கள் நல்ல புரிதலுடன் வாழ வாய்ப்புகள் அதிகம். இந்த ராசிகளின் ஆற்றலும் தனுசு ராசிக்காரர்களின் சுதந்திரமான மனப்பான்மையும் ஒன்றாக சேர்ந்தால் அந்த உறவு மிகவும் வலுவானதாக இருக்கும். அதே நேரத்தில் சில ராசிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் தனுசு ராசிக்காரர்களின் திறந்த மனப்பான்மை காரணமாக அவர்கள் எந்த உறவையும் சமநிலைப்படுத்த முயற்சி செய்வார்கள். அதிர்ஷ்ட நாட்கள் மற்றும் நிறங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வியாழக்கிழமை மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் அவர்கள் தொடங்கும் வேலைகள் நல்ல பலனை தரும் என்று பலர் நம்புகின்றனர். மேலும் மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் தங்க நிறங்கள் இவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் நிறங்களாக கருதப்படுகின்றன. இந்த நிறங்களை வாழ்க்கையில் பயன்படுத்துவது அல்லது அந்த நாளில் முக்கியமான முடிவுகளை எடுப்பது அவர்களுக்கு நல்ல ஆற்றலை தரும் என்று பல ஜோதிடர்கள் கூடி வந்தாலும் தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சக்தி அவர்களின் மன வலிமை. வெளியில் பார்த்தால் அவர்கள் சிரித்து கொண்டே வாழ்க்கையை எடுத்துக்கொள்பவர்களாக தோன்றலாம். ஆனால் அவர்களின் உள்ளத்தில் ஒரு அசைக்க முடியாத உறுதி இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆற்றல் அவர்களின் மனதில் இருக்கும். பலர் சிரமத்தை பார்த்து பின்னால் செல்லும் போது தனுசு ராசிக்காரர்கள் அந்த சிரமத்தையே ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு அதை வெற்றி வாய்ப்பாக மாற்றிக்கொள்வார்கள். மேலும் இவர்களுக்கு ஒரு இயற்கையான தலைமைத்தன்மை இருக்கும். எந்த குழுவில் இருந்தாலும் அவர்கள் பேசும் வார்த்தைகளும் அவர்கள் எடுத்த முடிவுகளும் மற்றவர்களை ஈர்க்கும். பல நேரங்களில் அவர்கள்தான் குழுவின் வழிகாட்டியாக மாறுவார்கள். அவர்கள் மனதில் இருக்கும் நேர்மையும் தெளிவும் காரணமாக பலர் அவர்களை நம்பி பின்பற்றுவார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவிலான முன்னேற்றம் பெறும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். அவர்கள் சாதாரணமான இலக்குகளை மட்டுமே நினைப்பவர்கள் அல்ல. பெரிய கனவுகளை காண்பதும் அந்த கனவுகளை அடைய முயற்சி செய்வதும் இவர்களின் இயல்பு. இதனால் அவர்கள் தொழில், வியாபாரம் அல்லது அறிவுத்துறைகளில் பெரிய நிலையை அடையலாம். பல தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் தங்கள் முயற்சியின் பலனை மிகப்பெரிய அளவில் பெறுவார்கள். அவர்கள் செய்த உழைப்பும் அனுபவம் சேர்ந்து அவர்களுக்கு நல்ல செல்வமும் புகழும் தரும். அதனால் சில நேரங்களில் அவர்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மாறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். அவர்கள் நீண்ட காலமாக முயற்சி செய்த ஒரு விஷயம் திடீரென வெற்றி பெறலாம். அல்லது புதிய சந்திப்பு, ஒரு நல்ல தொடர்பு அல்லது முக்கியமான வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடக்கூடும். இந்த திடீர் அதிர்ஷ்ட காலங்கள் அவர்களின் முயற்சியுடன் சேர்ந்து பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிகவும் வேகமாக உயர்ந்து செல்லும் நிலையை ஏற்படலாம். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில வயதுகள் மிகவும் முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தும். பொதுவாக 32, 36, 40 மற்றும் 45 போன்ற வயதுகளில் அவர்களின் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த காலங்களில் அவர்கள் எடுத்த முடிவுகள் அவர்களின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும். மேலும் இந்த வயதுகளில் அவர்கள் தொழில், பணம், சமூக மரியாதை அல்லது குடும்ப வாழ்க்கை போன்ற துறைகளில் முக்கியமான முன்னேற்றத்தை காணலாம். சிலருக்கு இந்த காலம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி காலமாக அமையலாம். ஏனென்றால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக சிந்தனை மிகவும் இயற்கையாகவே இருக்கும். அவர்கள் வாழ்க்கையை வெறும் பணம், புகழ், அதிகாரம் என்பதற்காக மட்டும் பார்க்காமல் அதற்கு மேலான ஒரு ஆழமான அர்த்தம் இருப்பதாக நம்புவார்கள். வாழ்க்கையின் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆழமான ஆர்வம் அவர்களிடம் எப்போதுமே இருக்கும். இதனால் பல தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீகத்திலும் தத்துவ சிந்தனையிலும் ஈடுபடுவார்கள். அவர்களின் உள்ளுணர்வு சக்தியும் மிகவும் வலிமையானது. சில நேரங்களில் மற்றவர்கள் கவனிக்காத விஷயங்களை கூட அவர்கள் எளிதாக உணர்ந்து விடுவார்கள். எந்த மனிதரை நம்பலாம், எந்த சூழ்நிலையில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் பல சமயங்களில் உள்ளுணர்வின் மூலம் அறிந்து கொள்வார்கள். இந்த உள்ளுணர்வு தான் அவர்களை வாழ்க்கையில் பல தவறுகளிலிருந்து காப்பாற்றும் ஒரு மறைமுக சக்தியாகவே செயல்படும்.
மேலும் இதையெல்லாம் தாண்டி தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையை மாற்றும் மிக முக்கியமான ரகசியம் அவர்களின் நம்பிக்கை மற்றும் முன்னேற்ற எண்ணம் ஆகும். அவர்கள் எப்போதும் நாளை இன்னும் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்பவர்கள். இந்த மனப்பான்மைதான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக்குகிறது. பலர் சிரமங்களை பார்த்து பயப்படும் போது தனுசு ராசிக்காரர்கள் அதனை ஒரு புதிய வாய்ப்பாகவே பார்க்கிறார்கள். அவர்கள் எதையும் பெரிய அளவில் சிந்திப்பார்கள். சிறிய இலக்குகளை மட்டும் நினைக்காமல் வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைய வேண்டும் என்ற ஆசை அவர்களை தொடர்ந்து உழைக்க தூண்டும். இதனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் அனுபவமும் அறிவும் அதிகரித்து அவர்கள் மிகவும் வலிமையான மனிதர்களாக மாறுவார்கள். இந்த உறுதியான மனப்பான்மைதான் அவர்களின் வாழ்க்கையை ஒரு பெரிய வெற்றிக்கு தள்ளும் முக்கிய ரகசியமாகும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய வெற்றி காலம் வரும். ஆரம்பத்தில் அவர்கள் பல சிரமங்களை சந்தித்தாலும் அந்த அனுபவங்கள் அவர்களை எதிர்கால வெற்றிக்காக தயார் செய்துவிடும். பொதுவாக நடுத்தர வயதுக்கு பிறகு அவர்களின் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் என்று பலர் கூறுகின்றனர். இந்த காலத்தில் அவர்கள் தொழில், பணம், சமூக மரியாதை ஆகியவற்றில் உயர்ந்த நிலையை அடையலாம். அவர்கள் செய்த உழைப்பின் பலன் அந்த காலத்தில் பெரிதாக வெளிப்படும். சில சமயங்களில் அவர்கள் சமூகத்தில் ஒரு முக்கியமான நிலையை அடைந்து மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் மாறுவார்கள். அவர்களை உயர்த்தும் நண்பர்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நல்ல நண்பர்களும் நல்ல தொடர்புகளும் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கும். அவர்கள் மனிதருடன் எளிதில் பழகும் தன்மை கொண்டவர்கள். இதனால் பல இடங்களில் அவர்களுக்கு நல்ல தொடர்புகள் உருவாகும். இந்த தொடர்புகள் வாழ்க்கையில் பல முக்கிய வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடும். ஒரு நல்ல நண்பர் அல்லது ஒரு முக்கியமான சந்திப்பு கூட அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிடக்கூடும். இதனால் தனுசு ராசிக்காரர்கள் சமூகத்தில் பரந்த தொடர்புகளை வைத்திருப்பார்கள். இந்த தொடர்புகள் அவர்களை முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து சக்தியும் சக்தியாகும். தனுசு ராசிக்காரர்கள் மிகவும் நம்பிக்கை உடையவர்கள் என்பதால் சில நேரங்களில் மற்றவர்களை விட மிக எளிதாக நம்பி விடுவார்கள். இந்த குணம் சில சமயங்களில் அவர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் யாரை நம்ப வேண்டும் என்பதை சற்று கவனமாக தேர்வு செய்ய வேண்டும். மேலும் அவர்கள் ஒரு நேரத்தில் பல விஷயங்களில் ஈடுபட விரும்பும் தன்மை கொண்டவர்கள். இதனால் சில வேலைகளை முழுமையாக முடிக்காமல் விடும் சூழ்நிலை ஏற்படலாம். அதனால் அவர்கள் ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து அதில் முழு கவனம் செலுத்தினால் அவர்கள் அடையும் வெற்றி இன்னும் பெரியதாக இருக்கும். மேலும் தனுசு ராசிக்காரர்கள் குடும்பத்தை மிகவும் மதிக்கும் மனிதர்களாக இருப்பார்கள். வெளியில் அவர்கள் சுதந்திரமாக வாழ விரும்பும் தன்மை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களின் மனதில் குடும்பத்திற்கான பாசம் மிகவும் ஆழமாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை எப்போதும் வழிநடத்தும். இவர்கள் பொதுவாக குடும்பத்தில் ஒரு உற்சாகமான சூழ்நிலையை உருவாக்குவார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள், அவர்கள் காட்டும் நகைச்சுவை உணர்வு, அவர்கள் கொண்டிருக்கும் நல்ல மனம் இவை அனைத்தும் குடும்பத்தில் உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். சில சமயங்களில் அவர்கள் வேலை மற்றும் இலக்குகளில் அதிகமாக ஈடுபட்டு குடும்பத்திற்கு குறைவான நேரம் கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் குடும்பத்திற்கான அன்பு எப்போதும் மாறாமல் இருக்கும். மறைந்திருக்கும் காதல் குணம். தனுசு ராசிக்காரர்கள் வெளியில் மிகவும் சுதந்திரமானவர்களாக தோன்றினாலும் அவர்களின் உள்ளத்தில் மிகவும் ஆழமான காதல் உணர்வு இருக்கும். அவர்கள் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த நேசம் மிகவும் உறுதியானதாக இருக்கும். அவர்கள் நேசிக்கும் மனிதரை பாதுகாக்கவும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கவும் மிகவும் முயற்சி செய்வார்கள். அவர்கள் காதலில் மிகவும் நேர்மையானவர்கள். பொய்யான நடிப்புகள் அல்லது போலியான உணர்ச்சிகள் இவர்களுக்கு பிடிக்காது. உண்மையான அன்பும் புரிதலும் கொண்ட உறவுகளைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். அதனால் அவர்கள் காதல் உறவு உருவாகும் போது அது மிகவும் வலிமையானதாகவும் நீண்ட காலம் நிலைத்ததுமாகவும் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீரென ஒரு பெரிய உயர்வு ஏற்படும். பல வருடங்கள் அமைதியாக உழைத்த பிறகு ஒரே நேரத்தில் பெரிய வாய்ப்பு கிடைக்கலாம். அது தொழிலில் ஒரு உயர்வு, வியாபாரத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் அல்லது சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதையாக இருக்கலாம். இந்த திடீர் உயர்வு அவர்களின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றக்கூடும். அவர்கள் சாதாரண நிலையில் இருந்தாலும் ஒரே ஒரு வாய்ப்பு அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் சக்தி கொண்டதாக இருக்கும். இந்த காரணத்தால் பல தனுசு ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் மறைந்திருக்கும் ராசி என்று கூறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான விஷயம் காணப்படும். அவர்கள் மிகப்பெரிய சிரமத்தில் சிக்கியிருந்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு உதவி அல்லது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து அவர்களை காப்பாற்றும். இது அவர்களின் நல்ல மனமும் அவர்களின் நம்பிக்கைகளையும் காரணமாக ஏற்படுகிறது என்று பலர் நம்புகின்றனர். அவர்கள் எப்போதும் நல்ல எண்ணங்களுடன் செயல்படுவதால் வாழ்க்கையில் நல்ல சக்திகள் அவர்களை பாதுகாக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் பல சோதனைகளை சந்தித்தாலும் அவர்கள் முழுமையாக வீழ்ச்சி அடையாமல் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாக மிகவும் அமைதியான மற்றும் நல்ல மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவையில்லாமல் கோபப்படுவதில்லை. ஆனால் அவர்களின் நேர்மைகளையும் நம்பிக்கைகளையும் யாராவது தவறாக பயன்படுத்தினால் அல்லது பொய் மற்றும் ஏமாற்றம் போன்ற விஷயங்களை அவர்கள் எதிர்கொண்டால் அவர்கள் திடீரென கோபம் காட்டக்கூடும். அந்த கோபம் நீண்ட நேரம் நீடிக்காது. அது ஒரு நிமிடத்தின் உணர்ச்சி மட்டுமே. அவர்கள் கோபப்படுவதற்கான காரணம் பெரும்பாலும் உண்மையை பாதுகாக்கும் எண்ணமே. அநியாயம் நடந்தால் அதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க முடியாது. இதனால் சில சமயங்களில் அவர்கள் கடுமையாக பேசக்கூடும். ஆனால் அந்த கோபம் கடந்த பிறகு அவர்கள் மீண்டும் பழைய அமைதியான மனநிலைக்கு திரும்பி விடுவார்கள். இதனால் அவர்கள் மனதில் பழி வைத்து கொள்ளும் பழக்கம் மிகவும் குறைவு.
தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சக்தி அவர்களின் நம்பிக்கை மற்றும் தைரியம். அவர்கள் வாழ்க்கையில் எந்த சிரமம் வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கை கொண்டவர்கள். இந்த மனப்பான்மைதான் அவர்களை மிகவும் வலிமையானவர்களாக மாற்றுகிறது. மேலும் அவர்கள் எப்போதும் கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை கொண்டவர்கள். புதிய அறிவை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அவர்களை தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் வைத்துவிடும். இந்த குணம் காரணமாக அவர்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சேகரித்து மிகவும் அறிவார்ந்த மனிதர்களாக மாறுவார்கள். தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில ஆண்டுகள் மிகவும் முக்கியமான திருப்பத்தை உருவாக்கும். அந்த ஆண்டுகளில் அவர்கள் எடுத்த முயற்சிகள் மிகப்பெரிய பலனை தரும். பல வருடங்களாக அவர்கள் செய்த உழைப்பின் பலன் அந்த காலத்தில் வெளிப்படும். அந்த நேரத்தில் அவர்கள் தொழில் வளர்ச்சி, பணவரவு, சமூக மரியாதை போன்ற பல துறைகளில் முன்னேற்றத்தை காணலாம். சிலருக்கு அந்த காலம் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றிகளை தரும் காலமாகவே அமையும். மேலும் தனுசு ராசிக்காரர்களின் மிகப்பெரிய சிறப்பு அவர்கள் கொண்டிருக்கும் பரந்த சிந்தனை. அவர்கள் வாழ்க்கையை மிகவும் பெரிய கோணத்தில் பார்க்கிறார்கள். சிறிய விஷயங்களில் சிக்கிக்கொள்வதை விட பெரிய இலக்குகளை நோக்கி செல்ல விரும்புகிறார்கள். அவர்கள் மனதில் இருக்கும் நல்ல எண்ணங்களும் மனித நேயமும் காரணமாக பலர் அவர்களை மதித்து பாராட்டுவார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அவர்களை சமூகத்தில் ஒரு நல்ல மனிதராகவும் மதிப்புக்குரியவர்களாகவும் மாற்றும். சரி, நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.